இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரோ ஒருத்தர் அதிகமாய் நீங்கள் காயப்பட்டிருக்கலாம், நீங்க நஷ்டப்பட்டிருக்கலாம். சில இடத்திலே அவமானப்படுவதற்கு சிலர் ஒருவேளை உங்களுக்கு காரணமாய் இருக்கலாம். உங்க மனசுல நான் பழி வாங்காம நான் விட மாட்டேன், கண்டிப்பா நான் 2ல் 1 பார்ப்பேன், அது எப்படி அவங்க பண்ண முடியும்? யாரோ ஒருத்தரை, ஒருவேளை உங்க மாமியாரா இருக்கலாம், உங்க மாமனாரா இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று உங்களோடும் என்னோடும் தெளிவாய் பேசுகிறார். பழிவாங்கிற வேலை நம்முடையது அல்ல. ஆண்டவரே, எது நடக்கட்டும், எது நடக்கட்டும், எவ்வளவு விரோதமாய் வேண்டும் என்றாலும் எழும்பட்டும். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரத்துல தெளிவா பேசுறாரு. இந்த பழி வாங்குறதல் என்கிறது உனக்குரியது அல்ல, உனக்குரியது அல்ல. அது யாருக்குரியது என்று சொன்னால் அது கர்த்தருக்குரியது. நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த திருநெல்வேலி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இளம் வாலிப தம்பிகள் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் முழுக்க திருநெல்வேலியில் நிறைய இடத்துல எனக்கு கூட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த கூட்டங்களிலே தங்கி இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான நியூஸ் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், இங்கே நிறைய கொலைகள் நடக்குது, அங்கே நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், நிறைய சர்ச் இருக்குது. ஆனால் வாலிப பிள்ளைங்க நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்பட்டு, அது அவர்களுக்கு அந்த கொலை ஆக்சிடெண்ட்டாக சொல்லப்பட்டு இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றத கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஆனால் அங்கேருந்து ஊழியம் முடித்துட்டு வந்ததற்கு பிறகு செய்தித்தாள்கள் மூலமாக பார்க்கும்போது அடுத்ததாக ஒரு பெரிய கொலை திரும்பவும் போன வாரத்தில், நீங்கள் எல்லாம் நிறைய பேர் செய்தித்தாள்கள்லையும் இன்னும் அந்த யூடியூப் அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 சமுதாயத்திற்கு இடையே இருக்கிற அந்த பிரச்சனையினால், 2 குடும்பத்தினத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையினால் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக பல ஆட்கள் இந்த பக்கத்தில் சாகுறாங்க, அந்த பக்கத்தில் சாகுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்போ எனக்கு இது ஒரு ஃபஸ்ட் டைமாக நான் அப்படி கேள்விப்படுறேன். ஸோ நிறைய இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்று தெரிந்தாலும், ஸோ இப்படியெல்லாம் இருப்பாங்களா, இப்படியெல்லாம் கொலை பண்ணுறதாங்க, அதுவும் நம்முடைய ஊரில் பண்ண முடியுமா அப்படின்ற அதை குறித்து நிறைய நான் யோசித்து நிறைய ஆராய்ச்சி போல் அப்படி செஞ்சேன். அப்போது செய்யும்போது எனக்கு நிறைய வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படின்னா நம்ம ஊர்லேயா இப்படியெல்லாம் நடக்குது? என்ன அப்படின்னு சொன்னால், ரவுடிகள் தங்களை ரவுடிகளாய் காண்பித்து, என் கையில் கத்தி இருக்குது, என் கையில் துப்பாக்கி இருக்கிறத பெருசாக நினச்சிட்டு, தான் கூட ஆள் பலமாக இருக்கிறத காமிச்சிட்டு, அதை ஜெயிலில் போய் அங்கே தங்களுடைய குற்றங்களை பணத்தை கொடுத்து நிரூபிக்காமல் அப்படியே திரும்பி கொலை பண்ணுறது. ஒருத்தனுடைய பேரில் 5 கொலை, ஒருத்தனுடைய பேரில் 7 கொலை, இப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சு போனேன். நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்தியாவில் சட்டங்கள் இப்படி இருக்குதே அப்படின்னு கஷ்டமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட குணத்தோடையே இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன ஆணி வேர்? இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சு? இதை யார் ஆரம்பிச்சா அப்படின்னு வரும்போது, இந்த பழி வாங்குதல் அப்படின்ற இந்த ஒன்றை நான் கண்டுபிடித்தேன். ஸோ இதற்காக நான் ஜெபம் பண்ணேன். இந்த செய்திக்காக நிறைய நான் தியானித்து, நான் யோசித்து அதற்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். கடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த பழி வாங்குதலை குறித்து பேசணும் அப்படின்னு ஒன்று நினச்ச மனசில், ஆனாலும் சரியான ஒரு நடத்துதல் இல்லாமல், ஆனால் இன்றைக்கு இந்த பழி வாங்குதலை குறித்து ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே தெளிவாக ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே பேசினார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஸோ பழி வாங்குதல், இதை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். நம்முடைய வேதத்தை திறந்து ஒரு சில வசனங்களை நம்ம எல்லாருமே தெளிவாக நீங்கள் வாசிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை, உபாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 32ஆம் அதிகாரம் 35வது வசனம், பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது, ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். நல்லா கவனிங்க. முதலாவதாக ஆண்டவர் இந்த இடத்திலே எழுதி வைத்திருக்கிறார், பழி வாங்குதலும்
பதில் அளிப்பதிலும் எனக்குரியது, அது கர்த்தருக்குரியது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தினுடைய 48வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 48வது வசனம். அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். நல்லா கவனிங்க, 2வது வாசித்த இந்த வசனத்திலையும் சங்கீதக்காரன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் ஆராதிக்கிற, நான் வணங்குகிற என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு பழிக்கு பழி வாங்குகிறவர். என் எதிரியினிடத்திலே நான் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை, என் சத்துருனிடத்திலே நான் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக யார் பழி வாங்குவாங்கன்னா, எனக்காக கர்த்தர் பழி வாங்குவார். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனத்தை வாசிக்க போறோம். 51ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வறளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக பழிக்கு பழி வாங்குவேன். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நல்லா கவனிங்க, போதும், என்னை கவனமாய் கவனிங்கள். வேதத்தில் நம்ம வாசித்த இந்த வசனத்திலெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பழி வாங்குறதுல உன் கையில கொடுக்கல. இந்த உலகத்துல எதிரிகள் உங்களுக்கு இருக்கலாம், நிறைய மன கஷ்டப்படுத்துறவர்கள் இருக்கலாம், சில நஷ்டங்களை வருவிக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இல்ல, நீங்கள் பழி வாங்குற அந்த வேலையை உங்க கையில நீங்க எடுக்க கூடாது என்கிறதுல ஆண்டவர் ஒரு விஷயம் அல்ல, பல விசை எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரோ ஒருத்தர் அதிகமாய் நீங்கள் காயப்பட்டிருக்கலாம், நீங்க நஷ்டப்பட்டிருக்கலாம், சில இடத்திலே அவமானப்படுவதற்கு சிலர் ஒருவேளை உங்களுக்கு காரணமாய் இருக்கலாம். உங்க மனசுல நான் பழி வாங்காம நான் விட மாட்டேன், கண்டிப்பா நான் 2ல் 1 பார்ப்பேன், அது எப்படி அவங்க பண்ண முடியும்? யாரோ ஒருத்தரை, ஒருவேளை உங்கள் மாமியாரா இருக்கலாம், உங்க மாமனாரா இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று உங்களோடும் என்னோடும் தெளிவாய் பேசுகிறார். பழிவாங்கிற வேலை நம்முடையது அல்ல. இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும், இந்த இடத்துல இருந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஆண்டவரே, எது நடக்கட்டும், எது நடக்கட்டும், எவ்வளவு விரோதமாய் வேண்டும் என்றாலும் எழும்பட்டும், ஆனால் இன்று நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், கண்டிப்பாக நான் இனி யாரையும் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் பழி வாங்க மாட்டேன். கவனிங்க, இந்த பழி வாங்குதல் என்கிறது உலகத்துல மட்டும் இல்லை. நம்ம என்னமோ செய்தித்தாளில் வாசிக்கிறோம், அவன் கத்தியை வச்சான், அவன் வெட்டினான், தலையை கட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னெல்லாம் நம்ம நிறைய வாசிக்கிறோம். ஆனா கிறிஸ்தவர்கள், நான் தான் கத்தியே வச்சுக்கலையே, நான் அப்படி கொடூரமான கொலையாளி எல்லாம் இல்லையே, நான் யாரை கொலை பண்ணேன், நான் அப்படியெல்லாம் கிடையாது, நான் பழி வாங்குற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்லை. ஒன்று நினைத்து கொள்ளுகிற, அவங்க நிறைய பேர் கத்தியை வச்சுட்டு பழி வாங்குறாங்க. ஒவ்வொருத்தருமே பழி வாங்குறதற்கென்று சிலர் ஒவ்வொரு ஆயுதத்தை வச்சிருக்கிறாங்க. பாருங்க, சிலர் பழி வாங்குறது எப்படி பழி வாங்க தெரியுமா? பேசுறத விட அமைதியாக்கிடுவாங்க. நான் பேச மாட்டேன், பேசாம பழி வாங்குவாங்க. சிலர் பேசி பழி வாங்குவாங்க, சிலர் சண்டை போட்டு பழி வாங்குவாங்க, சிலர் மூட்டி கொடுத்து பழி வாங்குவாங்க. நல்லா கவனிச்சுங்க, பழி வாங்கிறது என்கிறது வெறும் கத்தியை தூக்கிட்டு இன்னொருத்தரை வெட்டுறது மட்டும் பழி வாங்கிறது கிடையாது. உங்க மனசுக்குள்ள மனைவிய, கணவனை இப்படி பண்ணிட்டாங்க, நான் உனக்கு இப்படி பண்ணுவேன், நீ அனுபவிக்கணும், நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற கசப்பு அவர்களுக்கு விரோதமாய்
பேசுவதற்கும் செய்வதற்கும் உங்களை வழிநடத்துமானால் நான் நம்புறேன் நீங்களும் ஒரு விதத்தில் எப்படி தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா பழி வாங்குற குணத்தோடு தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு கையில கத்தி இல்லை சிஸ்டர், உங்க கையில கத்தி இல்லை பிரதர். ஆனா என்ன தெரியுமா இருக்குது, கத்திய மாதிரி நிறைய பேருக்கு வார்த்தை இருக்குது, நிறைய பேருக்கு வார்த்தை இருக்குது. நிறைய பேர் இதுல எல்லாம் பழி, நிறைய பேர் அவ்வளவுதான் பேசாமல இருந்தே பழி வாங்கிடுவாங்க, வராம இருந்தே பழி வாங்கிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரத்துல தெளிவா பேசுறாரு, இந்த பழி வாங்குறதல் என்கிறது உனக்குரியது அல்ல, உனக்குரியது அல்ல. அது யாருக்குரியது என்று சொன்னால் அது கர்த்தருக்குரியது. ஆமென் சொல்லுங்கள். என்னுடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக பழி வாங்குகிறவர். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சொல்லுகிறார்கள், மனிதன் அன்று கொல்லுவான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியாக. ஆனா உண்மையிலே சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சில காரியங்களை உடனே ஆண்டவர் செய்ய மாட்டார், உடனே ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவர் பொறுத்திருப்பார், ஆண்டவர் அமைதியா இருப்பார், ஆண்டவர் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுப்பார். ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கு, மன்னிப்பு கேட்பதற்கு ஆண்டவர் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்து, அது இல்லாத பட்சத்திலே தான் கர்த்தருடைய தண்டனையினுடைய பிரம்பு அவர்களுக்கு நேராய் வருகிறது. அப்போ நான் நம்புறேன் ஆண்டவர் நமக்காக பழி தீர்க்கிற கர்த்தராய் இருக்கிறார். நீங்க ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒசூரில் ஒரு தேவனுடைய ஒரு 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 நல்ல ஒரு ஊழியக்காரர் ஒசூரில் இருந்தார். அவங்க அவருடைய ரொம்ப நல்ல தேவ மனுஷன், ரொம்ப அழகாய் ஊழியம் செய்கிறவர். அவர் பேர் ஆரோக்கியசாமி. இந்த ஆரோக்கியசாமி அங்கே ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ரவுடி அடிக்கடி அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், இந்த பாரு உன்னை ஒரு நாள் மண்ணெண்ணெய் ஊற்றி நான் உன்னை கொளுத்திடுவேன், ஒரு நாள் உன்னை மண்ணெண்ணை ஊற்றி நான் கொளுத்திடுவேன். ஸோ இதனால் இந்த ஊழியர் ரொம்ப பயந்துட்டார். அப்படின்னா டெய்லி அவன் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி உன்னை மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திடுவேன், உன்னை மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திடுவேன் அப்படின்னு ஒரு ரவுடி சொல்கிறத பார்த்து ரொம்ப பயந்து போய் அடிக்கடி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவன் இப்படி மிரட்டிகிட்டே இருக்கிறானே, என்ன பண்ணுறனே தெரியல, இவன் இப்படி பண்ணுவானே அப்படின்னு தோணுது, இவன் இப்படி பண்ணிட்டான்னா என்னுடைய பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கிறது, ஊழியத்தை எப்படி செய்கிறது, அப்படி ஒரு கலக்கம் அவருக்குள்ளே போயிட்டே இருந்துச்சு. அப்போது இந்த மண்ணெண்ணை ஊற்றி உன்னை கொளுத்திடுவேன் அப்படின்னு சொன்ன அந்த நபர் தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குது. அவருடைய வாகனத்தை அந்த மனுஷன் ஓட்டிட்டு போகும்போது அந்த வாகனம் அவனுடைய நிலை தடுமாறி கீழே விழுது. அப்படின்னா அந்த புல்லட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறான், அவனுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அப்போது குடிச்சிருக்கிறதுனால அவரால் பிடிச்சி வைக்க முடியல, கீழே விழுந்துச்சு. அந்த வண்டி மேலேயே இந்த மனுஷனும் விழுறான், இவரால் எழும்ப முடியல. அப்படியே நைட்டு இரவு அந்த வண்டிக்கு மேலே அப்படியே படுத்து கிடக்கிறாரு, நர குடியில் இருக்கிறாரு. வண்டி கவுந்து கிடக்குது. அப்போ அந்த வழியாய் சினிமாவை பார்க்கறதுக்காக சினிமா பார்த்து முடிச்சுட்டு ராத்திரி ஒரு கூட்டம் பேர் வர்றாங்க. வரும்போது ஏதோ வழியில் கிடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. சரி என்னன்னு பார்க்கலாம், இருட்டா இருக்குது, நம்ம என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தீப்பெட்டி எடுத்து தீக்குச்சி அடித்தா கீழே பெட்ரோல் நிறைய இருந்திருக்கு, அப்படியே பிடிச்சிச்சு. அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே அந்த மனுஷனுக்கு சாம்பல் மட்டும்தான் மிஞ்சிருச்சு. அப்போ சில நேரங்களில் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே கவனமா இருக்க வேண்டும். இன்னொன்று நினைத்து கொள்ளுங்கள், சில காரியத்தில் சிலருக்கு தண்டனை இல்லாததுனால, உடனே தண்டனை கிடைக்காததுனால என்ன வேணாலும் செஞ்சிடலான்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, நமக்கு அது ஒன்றும் நடக்காது. அவங்கள அடிமைப்படுத்துகிறது, கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா சிறுமைப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் பழி தீர்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஆண்டவர் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக நிற்கவே முடியாது, நிற்கவே முடியாது. இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் யாரையாவது குறைவாய் நடத்துகிறீர்களா? குறைவாய் நடத்துகிறீர்களா? ஆண்டவர் அமைதியா இருப்பார். ஆனால் சிலருக்காக ஆண்டவர் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டார்னா உண்மையிலே நம்ம பழச்சிட முடியாது. கர்த்தர் பழி வாங்க ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு தாவீது எத்தனை இழந்தான் தெரியுமா? 4 இழந்துட்டான். நம்பர் 1, முதலாவது பர்சேபாளிடத்தில் அவன் பெற்றெடுத்த பிள்ளை மரித்து போனது. 2வது அம்னோன் அவனுடைய பிள்ளை மரித்து போனான். 3வது அழகான ஆண் பிள்ளை அப்சலோம் அவன் கொல்லப்பட்டு மரித்து போனான். 4வது அதோனியா அவனுடைய மகன் கொல்லப்பட்டான். இந்த தான் செய்த தவறுக்காக
4 முறை தீர்க்கணும் நாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானவனாய், ஆண்டவருக்கு உகந்தவனாய், ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய் இருந்த போதிலும் கர்த்தர் பழி வாங்குற நாளில் அவன் எத்தனை முறை திரும்பி கொடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னா 4 திரும்பி தர வேண்டியது இருந்துச்சு. ரொம்ப கவனம். ஒவ்வொரு பெற்றோரும் கவனமாயிருங்கள். சில நேரத்தில் நம்ம செய்த தவறுகள் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படும். 4ஆம் தலை. தாவீது தப்பு பண்ணினான், தாவீது இழந்தான், தாவீது கர்த்தருக்கு விரோதமாய் செய்தான், தாவீது தன் செய்த தவறை உணரவில்லை. ஆனால் யாருக்கு பனிஷ்மெண்ட் தெரியுமா? யாருக்கு பனிஷ்மெண்ட் தெரியுமா? தாவீது பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு தான் தண்டனையை அனுபவித்தார்கள். ஒவ்வொரு தாயும் தகப்பனும் இதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் பழி வாங்குற நாளிலே எந்த கணவனும் எந்த மனைவியும் தப்புவிக்கவே முடியாது, தப்புவிக்கவே முடியாது. இப்போ இந்த செய்தி நேரத்தில் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பாரே, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும், உங்களுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்கட்டும். நீங்கள் பழி வாங்குற அந்த நாளுக்கு கண்டிப்பாக உங்களை நாங்கள் விட மாட்டோம். இரக்கம் செய்யும் என்று கேளுங்கள். கண்டிப்பாக அவருடைய இரக்கம் முடிவே இல்லாத இரக்கம். கைகளை உயர்த்தி ஆமோதிக்கிறவர்கள் ஆமேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்களுடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. முழு பலத்தோடு கூட ஆண்டவரே, நான் செய்த தவறுகளுக்காக நீர் ஒரு நாளும் எங்களுக்காக பழிக்கு பழி வாங்க வேண்டாம். உம்முடைய பழி வாங்குதலுக்கு நாங்கள் நிற்க முடியாது. சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் நிற்க முடியாது. முழு பலத்தோடு சொல்லுங்க, தகப்பனே நாங்கள் நிற்க முடியாது, நாங்கள் நிற்க முடியாது. ஆமென். ஆண்டவர் நமக்காக பழி வாங்குகிறவர். சவுலை பவுலாய் மாத்துறதுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப நேரம் பிடிக்கல. ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளேயே கர்த்தர் அவ்வளோ பெரிய சவுலை பவுலாய் கர்த்தர் மாத்தினார். ஆமென். ஸோ எல்லாரும் ஒரு ஜபமாய், வாலிப தம்பிங்க எல்லாம், இன்னைக்கு நீ வந்திருக்கப்பா, நீ சர்ச்சில் இருக்கப்பா, பெரிய லக்கிப்பா. உன்ன மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவன் வேற யாருமே இல்லைப்பா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நீ சர்ச்சில் வந்து உட்கார்றது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாரு. உன் குடும்பத்திலிருந்து ஆண்டவர் உன்னை வேறு பிரிச்சு அழகாய் கொண்டு வந்திருக்கு. இந்த தேசத்துல இப்போதைக்கு தமிழ்நாட்டில் நிறைய கஞ்சா, எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை ஆயிட்டே இருக்கு. அதிகமா வரும். இந்த கஞ்சாவை குடிச்சா என்ன பண்றான்னே அவனுக்கு தெரியல, என்ன செய்யறதுன்னே தெரியல. அவனுக்குள்ள ஒரு வெறித்தனம் வந்துடுது. நான் நம்புறேன், இந்த ஒரே ஒரு பாட்டை பாடிட்டே இருக்கும்போது வாலிப தம்பிங்க கதறி ஜெபம் பண்ணுங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிங்க, இந்த தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிங்க. பிரிந்த குடும்பம் எல்லாம் ஒன்று சேரணும். இந்த ஒரே பாட்டு குறைஞ்சது ஒரு 100 குடும்பத்தை ஒன்னா சேர்க்கணும். ஆமென். ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனையோ குழந்தைகளை நம்ம இங்கே பிரதிஷ்டை பண்ணுறோம், சாட்சி சொல்கிறோம்ல. ஒரு நாள் இங்கே வாசிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆராதனையில் நீங்கள் ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணீங்க, என் குடும்பம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்துருக்குது, நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி, என் பிள்ளையினுடைய குடும்பம் ஒன்று சேர்ந்துச்சு. கர்த்தர் எல்லாரையும் கர்த்தருடைய மாற்றணும். இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சலசலப்புகளை மாற்றணும். அந்த சமாதான குறைவுகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடணும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய ஐக்கியம், ஒரு பெரிய ஒற்றுமையை கர்த்தர் உங்களுக்கு தரணும். ஒரு பெரிய சமாதானத்தை. அப்படியே மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க பிரதர், மன்னிச்சிருங்க சிஸ்டர். பரவாயில்ல, அவங்கள போய் பழி வாங்கி நம்ம என்ன பிரதர் பண்ண போகிறோம், என்ன சிஸ்டர் பண்ண போகிறோம்? என்னதான் இருந்தாலும் அது ஒரு உயிர், என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு மனைவி கணவன், என்னதான் இருந்தாலும் உங்கள் ரத்த சம்பந்தமான, சரி பரவாயில்ல, அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்றதுக்காக நீங்கள் ஒன்றும் குறைஞ்சு போகலையே. கர்த்தர் உங்களை நல்லா தானே வச்சிருக்கிறாரு, நீங்கள் ஏன் அப்போ பழி வாங்கணும்? பரவாயில்ல, அது ஒரு நன்மைக்காக தான் கர்த்தர் வச்சிருக்காரு. அதனால எதையும் யோசிக்காதீங்க, எதையும் யோசிக்காதீங்க. உங்கள் காயம் ரொம்ப பெருசு பெருசு பெருசு. பட் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் தருவாராக. ஆண்டவர் பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா நான் எத்தனை பேரை கொண்டிருக்க முடியும். ஆனால் கிருபையா இருந்தாரே. பாடலாமா இந்த பாட்டை? அப்படியே பாடி நம்ம முடிக்க போறோம். ஹல்லேலூயா. பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும், பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும், பெற்றோரின் கண்ணீர் எல்லாம் ஜெபிக்கிறவங்க அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. ஆண்டவரே அவங்கள கொண்டு வாங்க ஆண்டவரே, இறங்கும் ஐயா,
இப்போ இப்போ இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற அந்த தாயாருடைய மகன், அந்த தகப்பனாருடைய மகன், அந்த மகள், ஓ ஹalleluya. துப்பாக்கி ஏந்தும் கைகள் வேதம் ஏந்தவே, துப்பாக்கி ஏந்தும் கைகள் வேதம் ஏந்தவே, தப்பாமல் விருப்பம் ஏசப்பா. இறங்கும் ஐயா. வாலிப தம்பிங்க சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இந்த உலகத்துல இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எஸ், வன்முறையில ஈடுபடுகிற வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வன்முறையில ஈடுபடுத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. வீடுகள் இழந்தவர்கள் மறுபடி இணையவே, வீடுகள் இழந்தவர்கள் மறுவாழ்வு பெற வேண்டும். வீடுகள் இழந்தவர்கள், இடங்கள் பெயர்ந்தவர்கள் மறுவாழ்வு பெற வேண்டும். மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும். மறுவாழ்வு பெற வேண்டும். மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும். இறங்கும் ஐயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி. இறங்கும் ஐயா. நீர் இறங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க கிருபை உங்க பிள்ளைகளை முழுவதுமாய் ஆளுகை செய்யட்டும். அவங்க கையில இருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் எங்க சர்ச்சை பெருக பண்ணுங்க. தேவைகளை எல்லாம் சந்திங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.